சக்தி இப்ப ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மாவும் அந்த அனிதாவும் தான். ஏற்கனவே சக்தியை கொலை செய்யற அளவுக்கு போனவங்க இப்ப சக்தி பொழைச்சி மறுபடியும் உயிரோட அந்த வீட்டுக்கு வந்ததுதான் 2 பேருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதான் ஏதோ பெருசா பிளான் பண்ணி சக்தியை செல திருட்டு விஷயத்துல மாட்டி விட்டுருக்காங்க. பாவம் சக்தி. நாம தான் இப்ப ஏதாச்சும் பண்ணணும். எவனோட குடும்பத்தையாவது கெடுக்கிறதுக்கோ இல்ல யாரையாவது போட்டு தள்ளுறதுக்கோ நான் மட்டும்தான் இப்படி அங்கிட்ட எங்கிட்டும் நடந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ இந்த திவ்யா எதையோ ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காளே, ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு எதுவும் பிளான் பண்றாளா? எதுக்கும் நாம உஷாரா இருக்கணும். என்ன திவ்யா, சக்தி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா அருண், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம குடும்பத்துல இப்போ ஒண்ணு போக ஒண்ணு கெட்டதாவே நடக்குது. ஒரு பக்கம் அத்தை அடிபட்டு இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவளை பெயில்ல எடுக்க ஒரு லாயரை பாப்போமா? இந்த பக்கம் அத்தையோட உடம்பு இப்பதான் கொஞ்சம் சரியாய் வருது. இந்த நேரத்துல இவங்க பக்கம் இருக்கிறதா நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அருண். திவ்யா, முதல்ல அழாத. நீ அழுகுறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீதான திவ்யா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நாம பயந்து ஓடக்கூடாது, அந்த பிரச்சனை தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடணும்னு. நீ தானே அவ்வளவு தைரியமா பேசுவ. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட தைரியம் தான் திவ்யா. தயவு செஞ்சு அழாத. என்னால முடியல அருண். இங்க பாரு திவ்யா, அழாத. நீ இப்படி உடஞ்சு போய் எழுதா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு. அருண், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூட நான் துணையா இருப்பேன். எனக்கு ஒன்னும் புரியல திவ்யா. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா சாருக்கு கால் பண்ணி பேசினேன். அண்ணன் என்ன சொன்னாரு? அவருக்கு சக்தினா ரொம்ப பிடிக்கும். வெளியில அவரு காட்டிக்கலனாலும் அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. ஆமா திவ்யா, அவரோட குரலே சரியில்லை. கண்டிப்பா அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவர் ஏற்கனவே லாயர் கிட்ட பேசிட்டாராம். லாயர் என்ன சொன்னாரு? கண்டிப்பா சக்திக்கு பெயில் கிடைச்சிடும்ல. நெக்ஸ்ட் 2 days சாட்டர்டே சண்டேங்கிறதுனால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதான். எந்த ஃபார்மாலிட்டிஸா இருந்தாலும் மண்டே தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சிவா சார் கிட்ட அட்வொகேட் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல தான் சிவா சார் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சக்திக்காக சிவா சார் ஏதாவது பண்ணுவாரு. பேஷண்ட் கண்முழிச்சிட்டாங்க.